அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு எல்லாம் விஜயதேவி தான். ஆ பாலக்கீரை கடையில், ஓகே. கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல். ஓகே. அதுக்கு போட வேண்டியது வெங்காயம், இது பூண்டு. ஓகே. அப்புறம் அதான் முருங்கைக்காய், கத்திரிக்காய். ஓகே. சரி, இப்போ வந்து இது நீ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெய் ஒரு 4 கரண்டி ஸ்பூன். 4 ஸ்பூன் எண்ணெய். வடம் போடாத நல்லா வாசனை. கொஞ்சம் எத்தனை ஸ்பூன் போடணும்? 1 போட அவ்வளோதான். 1 ஸ்பூன் வடகம். அது நல்லா சோர்ந்ததும் கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன், அது போடணும். ஒரு 5 பல்லு பூண்டு இருக்குமா? அது ஒரு 5-6 பல்லு பூண்டு நசுக்கி போடணும். அப்புறம் கொஞ்சம் முழுசான பூண்டு அப்புறம் போடணும். வெங்காயமும் அதுவும். சரி, நசுக்கின பூண்டு போட்டு முழு பூண்டும் வெங்காயம் போட்டு இப்போ வதக்கணும். இப்போ கத்திரிக்காய் போடணும். அரிஞ்சு வச்சுக்கிற கத்திரிக்காய் போட்டு எல்லாம் வதக்கணும். வதக்கிட்ட பிறகு தான் அப்புறம் முருங்கைக்காய் போடணும். ஆமாம், அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா முருங்கைக்காய். இது கத்திரிக்காய் எத்தனை கத்திரிக்காய் போட்டது? 4 கத்திரிக்காய். முருங்கைக்காய் 2. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணும்? ஒரு 3 டம்ளர். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். குழம்பு தூள். குழம்பு தூள் தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் காரம் அதிகம் போட்டுப்பாங்க. போதும். சரி, ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு. ஸ்பூனால 2 இருக்கும்ல. உப்பு தேவையான அளவு. ஓகே. போதுமா உப்பு? அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சரி, நிறைய போட்டு நல்லா முழு தீயில வச்சு தான் பண்ணா. இது கொதிக்க விடணுமா? அப்புறம் உடனே முருங்கைக்காய் போட்டுடலாம். கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ போடலாமா முருங்கைக்காய்? அரிஞ்சு வச்சுக்கிறேன் முருங்கைக்காய். போட்டுற வேண்டியதான். போட்டுறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு. ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் உப்பு தேவைப்படும். சொப்புன்னு இருக்குங்க. இது நல்லா சுண்டி வரணும் இல்லை? ஆமாம். மூடி போட்டு ஒரு எவ்வளோ ஒரு 10 நிமிஷம்? 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் ஆகும் வேகத்துக்கு. ஓகே. நல்லா
முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்து ட்ரை ஆகிட்டு இப்போ அடுப்பு நிறுத்திக்கலாமா? ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு தேங்காய் துருவி போட்டுக்க வேண்டியதான் கொஞ்சமாக இல்லை? துருவி போட்டுக்கலாம், இல்லாட்டி அரைச்சி கொஞ்சமாக கட்டியாக ஒன்று பாதியா. ஓகே, அது ஏற்கனவே கட்டி ஆயிடுச்சு. அப்படியே அது வந்து சூடு பண்ணுறேன், அந்த சூட்டில் இதுவாகிடும். அந்த சூட்லேயே அப்படியே தேங்காய் போட்டு கிண்டிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலாம் கத்திரிக்காய் இப்போ நல்லா குழஞ்சி போச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி. சூப்பர்.